ஓகே. என்ரோல் பண்ணி வந்து அவங்க எல்லாருமே வரவேற்கிறேன் இந்த கோர்ஸுக்கு. முதலாவது நாங்க டிரெக்டாவே கண்டென்ட் உள்ள பேத்துருவோம். இந்த வீடியோல வேர்ட்பிரஸ் என்ன, ஏன் வேர்ட்பிரஸ் இம்பார்ட்டன்ட் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். சிம்பிளா வேர்ல்ட் வைட்ல இப்ப கரண்டா இன்டர்நெட்ல உள்ள மொத்த வெப்சைட்லயுமே 43% வெப்சைட் கம்ப்ளீட்டா வேர்ட்பிரஸ் மூலமா மட்டும்தான் கிரியேட் ஆகிக்குது. ஸோ வேர்ட்பிரஸ் எந்த அளவு மார்க்கெட்ல இருக்குதுன்றதே உங்களுக்கு இப்ப விளங்கிக்கு. ஏன் இது பாப்புலர் ஆகிக்குது, ஏன் இது இம்பார்ட்டன்ட்ன்ற விஷயங்களை தொடர்ந்து பார்ப்போம். ஓகே, இன்ட்ரடக்ஷனோட போவோம். அதுக்கு முந்தி நீங்கள் இந்த வேர்ட்பிரஸ் சம்மந்தமான லேர்னிங்க்கு போக முந்தி நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஆகவே பேசிக்கான சில விஷயங்களை நான் இங்கே லிஸ்ட் பண்ணிடுறேன். இந்த விஷயங்கள் பேசிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாண்டா இது சம்மந்தமான ஒரு நார்மல் நாலேஜ் ஒன்று இருந்தாலும் போதும். இன்கேஸ் அப்படி உங்களுக்கு இது சம்மந்தமாக தெரியல அப்படின்னா இந்த சப்ஜெக்டை ஒரு தடவை சும்மா சிம்பிளாக கூகுள் சர்ச் ஒன்று பண்ணி அந்த ஐடியாவை எடுத்து கொண்டு வந்தால் இன்னும் ஈஸியாக உங்களுக்கு விளங்கி கொள்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகிக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் தான் நீங்கள் லிஸ்ட் பண்ணிடுறேன். முதலாவது இன்டர்நெட் என்ன, வெப்சைட் என்ன, ப்ரௌசர் என்ன, சர்ச் இன்ஜின், கூகுள், யூடியூப், SEO, URL, www, HTTPS இது மாதிரி விஷயங்கள் வெப்சைட்டோட சம்மந்தப்பட்டது. பட் இந்த கோர்ஸில் நாங்கள் இது சம்மந்தமாக இந்த விஷயத்தையுமே பேச போகிறோம்ல. அதனால் இந்த சிம்பிள் விஷயங்களை நீங்கள் ஜஸ்ட் ஒரு கூகுள் சர்ச் பண்ணினாலே தெரிஞ்சு கொள்ளலும். அப்படி இல்லாட்டி யூடியூப்பில் இன்டெப்த்தாக ஒவ்வொரு விஷயத்தை பற்றி டீப்பாக படிக்கும் மேலும் ரெக்கமெண்ட் பண்ணுறது சும்மா ஒரு சிம்பிள் கூகுள் சர்ச் மூலமாக இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கொண்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். சரி, இப்போ வேர்ட்பிரஸில் பேர்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 2003 2 ஃபவுண்டர்ஸால் உருவாக்கப்பட்ட ஒரு சிம்பிள் பிளாகிங் டூல் தான் வேர்ட்பிரஸ்ன்றது. இப்போ வேர்ட்பிரஸ் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் CMS பிளாட்ஃபார்மாக ஒர்க் ஆகி கொண்டிருக்குது. நாங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்டர்நெட்டில் 43% வெப்சைட் இந்த வேர்ட்பிரஸ் மூலமாக மட்டும்தான் கிரியேட் ஆகிதுண்டா அந்த அளவுக்கு ஒரு சீம்லெஸ்ஸான ஒரு ஈஸியான நோக் அவுட் டூல் தான் இந்த வேர்ட்பிரஸ் என்று சொல்கிறது. வேர்ட்பிரஸ் மூலமாக நாங்கள் மல்டிபிள்ஸ் கைண்ட் ஆஃப் வெப்சைட்டை செய்யலும். முக்கியமாக எல்லாத்துக்குமே கோடிங் ஒரு லைன் கூட அவசியம் இல்லை அப்படின்றதான் சிறந்த விஷயம். அப்போ வேர்ட்பிரஸ் மூலமாக என்னென்ன வெப்சைட்டு கிரியேட் பண்ணலன்றதை பார்ப்போம். ஒரு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங்காக இங்கே ஒரு சிலதை லிஸ்ட் பண்ணிடுறோம். இன்னும் டெப்த்தாக உங்களுக்கு உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து சில பிளகின்ஸ் சில வித்தியாசமான ஆப்ஷன்ஸை வச்சு கம்பைன் பண்ணி இன்னும் டிஃப்ரெண்ட்டான வெப்சைட் இன்னும் டிஃப்ரெண்ட்டான உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவுட்புட்டை கொண்டு வரும். மேலும் இப்போதைக்கு ஒரு சிம்பிள் ஐடியாக்காக பிளாகிங் வெப்சைட் சிம்பிளாக ஆர்டிகல்ஸையும் நியூஸையும் பப்ளிஷ் பண்ணுற ஒரு வெப்சைட் இது. இ-காமர்ஸ் வெப்சைட் ப்ராடக்ட்டை செல் பண்ணுறதுக்கு வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு யூஸ் பண்ணுற வெப்சைட் இது. போர்ட்ஃபோலியோ வெப்சைட் ஒரு கிரியேட்டிவ் பர்சன் அல்லது டிசைனரோட டிசைன்ஸை ஷோ கேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற வெப்சைட். பிஸ்னஸ் பர்பஸுக்கான பிஸ்னஸ் வெப்சைட், எக்ஸ்க்ளூசிவான பெய்ட் கண்டென்ட்டை பார்க்க மெம்பர்ஷிப் வெப்சைட், டொனேஷன் கலெக்ட் பண்ணுறதுக்கு நான் ப்ராஃபிட் வெப்சைட், ஆன்லைன் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறதுக்கு எஜுகேஷன் வெப்சைட், ஒரு விஷயத்தை பற்றி குரூப்ஸை கிரியேட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு கம்யூனிட்டி ஃபோரம் வெப்சைட், ஒரு ஈவெண்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் புக்கிங்ஸ் ஷெடியூல் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு ஈவெண்ட் வெப்சைட், நியூஸ் ஆர்டிகல்ஸ் அண்ட் மெகசின்ஸை ஆன்லைனில் கொண்டு வரதுக்கு நியூஸ் அண்ட் மெகசின் வெப்சைட் என்று ஏகப்பட்ட வெப்சைட் கைண்ட்ஸை இந்த வேர்ட்பிரஸ் மூலமாக கிரியேட் பண்ணலும். இங்கே நாங்கள் லிஸ்ட் பண்ணியிருந்த தவிரவும் இன்னும் நிறைய விஷயங்களை சில கிரியேட்டிவ் ஐடியாஸ் மூலமாக உங்களுக்கே உருவாக்கி ஒவ்வொரு விதமான தேவைகளுக்கு யூஸ் பண்ணலும். உதாரணமாக ஒரு காலேஜ் வெப்சைட் எடுத்துக்கொண்டா அது ஒரு மெகசின் வெப்சைட்டாகவும் யூஸ் பண்ணலும், அந்த காலேஜுக்கான எஜுகேஷன் வெப்சைட்டாகவும் யூஸ் பண்ணலும், பெய்ட் கண்டென்ட்டை பார்க்கறதுக்கான மெம்பர்ஷிப் வெப்சைட்டாகவும் யூஸ் பண்ணலும், காலேஜில் ஜேர்சி அல்லது எக்ஸ்க்ளூசிவ் ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கான இ-காமர்ஸ் வெப்சைட்டாகவும் அதே சேம் வெப்சைட் யூஸ் பண்ணலும். அப்போ அந்த மாதிரி ஒரு வெப்சைட் எடுத்தோம்னா எங்களோட கிரியேட்டிவ் ஐடியாஸை வச்சு நிறைய விஷயங்களை சேம் ஒரே வெப்சைட்டில் கொண்டு வந்து ஒரு மல்டிபர்பஸ் வெப்சைட்டை கூட யூஸ் பண்ணலும். இது எல்லாத்தையுமே வேர்ட்பிரஸ்லேயே அச்சீவ் பண்ணலும்ன்றதும் கோடிங் இல்லாமல் இதை அச்சீவ் பண்ணலும்ன்றதும் முக்கியமான சிறந்த விஷயம். நாங்கள் இந்த கோர்ஸில் வேர்ட்பிரஸில் பிகினர் திங்ஸை பார்க்குறதால இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி செய்கிறன்ற இன்டெப்த்தான டுட்டோரியல்ஸ் வராது. சிம்பிளாக ஒரு இ-காமர்ஸ் சிம்பிளாக ஒரு பிளாகிங் வெப்சைட்டுக்கான ஐடியா மட்டும் இந்த கோர்ஸில் உங்களுக்கு இன்க்ளூட் ஆகும். மேலதிக விவரங்களை உங்களுக்கு லேட்டராக எக்ஸ்ப்ளோர் பண்ணி நாலேஜ் ஒன்று எடுத்துக்கொள்ள இயலும். ரைட், இப்போ வேர்ட்பிரஸில் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டியை பற்றி பார்ப்போம். வேர்ட்பிரஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வெப்சைட்டை நாங்கள் வேர்ட்பிரஸில் கிரியேட் பண்ணுறதாலும் கட்டாயம் ஒரு தீம் பேஸ்டாக இருக்கணும். அது இந்த தீம்ன்றது ஒரு வீட்டுக்கு நாங்கள் எப்படி ஃபவுண்டேஷன் போடுறோமோ ஒரு லே அவுட் ஒன்றை கிரியேட் பண்ணுறோமோ அந்த விஷயம்தான் வேர்ட்பிரஸ் வெப்சைட்டில் தீம்ஸ்ன்றது. அப்போ தீம்ஸை பொறுத்து தான் உங்களோட வெப்சைட்டை பேஸ் லே அவுட் கேம். அதுக்கு அடுத்ததாக ப்ளகின்ஸ் வந்தோம்னா வேர்ட்பிரஸில் இல்லாத ஒரு ஃபங்க்ஷன் வேர்ட்பிரஸில் டிஃபால்ட்டாக வராத ஒரு ஃபங்க்ஷனை எக்ஸ்ட்ராவாக நாங்கள் எட் பண்ணணும்னா அந்த இடத்துல ப்ளகின்ஸ் யூஸ் ஆகும். இப்போ எங்களோட வெப்சைட்டில் செட்போர்ட் ஃபியூச்சர் டிஃபால்ட்டாக வரல அப்படின்னா அந்த செட்போர்ட் ஃபியூச்சரை எங்களுக்கு மல்டிபிள் ப்ளகின்ஸ் மூலமாக கொண்டு வந்து அந்த வெப்சைட்டில் யூஸ் பண்ணிக்கொள்ளையிலும். அடுத்ததான் மீடியா மேனேஜ்மெண்ட். இதில் உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸ், இமேஜஸ் அல்லது ஆடியோ ஃபைல்ஸ், வீடியோஸ் வந்து எல்லாத்தையுமே ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜில் அப்லோட் பண்ண மாதிரி வேர்ட்பிரஸில் அப்லோட் பண்ணி மேனேஜ் பண்ணிக்கொள்ளையிலும். யூசர் ரோல்ஸ் இது நீங்கள் ஒரு அட்மினாக இருந்து ஒர்க்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான ஒர்க்ஸை கொடுக்குறீங்கண்டா அங்கே எடிட்டர் ரோல், அட்மின் ரோல்,
சாதாரணமான யூசர் ரோல், கஸ்டமர் ரோல் தேவைப்பட்ட மாதிரி ரோல்ஸை அசைன் பண்ணி உங்களோட ஒர்க்ஸை செஞ்சு கொள்ளையிலும், சேம் டைம் வெப்சைட்டை மெயின்டைன் பண்ணி கொள்ளும் மேலும். அடுத்தது வளமையான வெப்சைட் மாதிரி மல்டிபிள் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி உங்களுக்கு வெப்சைட்டை கிரியேட் பண்ணிலும், SEOவில் ரேங்க் பண்ணுறதுக்கு செப்பரேட் SEO ஃபீச்சர்ஸும் வேர்ட்ப்ரெஸ்ல டிஃபால்ட் ஆகிக்கும் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஆட் பண்ணி கொள்ளும் மேலும். ரெஸ்பான்சிவ் டிசைன் என்றால் வெப்சைட்டை மொபைல், டேப்லெட், லேப்டாப், PC தேவையான டிவைசஸுக்கு ஏற்ற மாதிரி டிசைன்ஸை சேஞ்ச் பண்ணிக்கொள்ள, அட்ஜஸ்ட் பண்ணி கொள்றதுக்கு ஆப்ஷன் செய்யுது. ஃபைனலாக உங்களுக்கு வெப்சைட்டை கம்ப்ளீட்டாக கஸ்டமைஸ் பண்ணிலும், மெனு மட்டும் இல்லை, எந்த ஒரு கோடிங் நாலேஜுமே இல்லாமல் கம்ப்ளீட் தீம், டிசைன், அந்த ஆர்கிடெக்சர் ஃபுல்லாகவே உங்களுக்கு தேவையான மாதிரி டிசைன் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்ள இயலும். ஓகே, அடுத்ததாக வேர்ட்ப்ரெஸ்ஸை அடுத்த வெப்சைட் பில்டர்ஸோட கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஆல்ரெடி மார்க்கெட்டில் வேர்ட்ப்ரெஸ்ஸை விட சிம்பிளாக எங்களுக்கு வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கான டூல்ஸ் இப்போ இது AI வந்த பின்னால் இன்னும் இந்த விஷயங்கள் சிம்பிளாக மாறினாலும் நாங்கள் ஏன் வேர்ட்ப்ரெஸ்ஸை படிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். உதாரணமாக இங்கே நான் ஜைரோ, விக்ஸ், ஸ்குயர்ஸ்பேஸ் மாதிரி 3 வெப்சைட் பில்டர்ஸை சும்மா கம்பேர் பண்ணி காட்டுறேன். அப்போ வெப்சைட் பில்டர்ஸுக்கும் வேர்ட்ப்ரெஸ்ஸுக்குமான வித்தியாசத்தை பாருங்கள். ஃபீச்சர்ஸுக்கு கீழே அந்த வெப்சைட் ஓனர்ஷிப் யார்கிட்ட இருக்கும்டா, வேர்ட்ப்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தான் ஓனர், நாங்கள் எடுக்கிறது தான் ஃபைனல் டிசிஷன் மாதிரி கம்ப்ளீட் கண்ட்ரோல் எங்கள்கிட்ட இருக்கும். மற்ற பில்டர்ஸில் அப்படி ஒரு ஆப்ஷன் இல்லை. அது அவங்களுக்கு கீழே தான் நிற்கும். அந்த வெப்சைட்டை நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி எங்களுக்கு தேவையான மாதிரி மாற்றிக்கொள்றதுக்கான ஆப்ஷன் நிற்கும் தவிர அந்த வெப்சைட்டுக்கு நாங்கள் ஓனர் இல்லை. ரெண்டாவதாக ஃபுல்லி ஃப்ளெக்சிபிளில் ரெண்டுக்குமே அன்டிக் பண்ணிடுறேன். ஏன் இது ஃப்ளெக்சிபிள் இல்லைண்டா, வேர்ட்ப்ரெஸ்ஸில் ஓரளவுக்கான லிமிடேஷன் வரைக்கும் எங்களுக்கு நோ கோட் மூலமாக போயிடும். இன்கேஸ் உங்களுக்கு கோடிங் தெரிஞ்சிருந்தா, PHP, HTML மாதிரி லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தா கம்ப்ளீட்டாக ஃப்ளெக்சிபிளாக வேர்ட்ப்ரெஸ்ஸை யூஸ் பண்ணிக்கொள்ளையிலும். மற்றபடி நோ கோடை தான் நாங்கள் இங்கே மெயினாக காட்டுறோம் என்பதால் நோ கோட் மூலமாக கம்ப்ளீட் ஃப்ளெக்சிபிலிட்டி எங்களுக்கு அடையலாம். ஆனால் அடுத்த பில்டர்ஸை விடவும் 90% எங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக வேர்ட்ப்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ணலும், அவுட்புட்டை எடுக்கலும். ஓவராலாக பார்த்தோம்னா ரெண்டுலேயுமே கம்ப்ளீட் ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லை. அடுத்தது ஃப்ரீ வர்சஸ் பெய்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா வேர்ட்ப்ரெஸ் கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். WordPress.org நாங்கள் யூஸ் பண்ணுறதால இது ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், யாருக்கும் எப்படியும் யூஸ் பண்ணலும். அடுத்த வெப்சைட் பில்டர்ஸில் அந்த ஆப்ஷன் இல்லை. ஃபைனலாக டிஃப்ரெண்ட்டான ப்ராஜெக்ட்டுக்கு நாங்கள் வேர்ட்ப்ரெஸ் யூஸ் பண்ணலுமான்னு கேட்டால் ஆல்மோஸ்ட் நிறைய வெப்சைட் பற்றி நான் மேலே ஆல்ரெடி பார்த்தோம். அதுக்கேற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸை வச்சு எங்களுக்கு வெப்சைட்டை கண்ட்ரோல் பண்ணலும், ப்ராஜெக்டை தேவையான ஆப்ஷன்ஸை போட்டு தேவையான ஃபீச்சர்ஸை போட்டு யூஸ் பண்ணிக்கொள்ளலும், ஃபைனல் அவுட்புட் எடுக்கலும். அதே வெப்சைட் பில்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க டிஃபால்ட்டாக தர தீம், டெம்ப்ளேட்டை வச்சு நாங்கள் கிரியேட் பண்ணுறதால எங்களுக்கு ஒரு லெவலுக்கு மேலே அந்த ஃப்ளெக்சிபிள் இருக்காது. ஸோ எங்களுக்கு டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு இந்த மாதிரி வெப்சைட் பில்டர்ஸ் மூலமாக உருவாக்குற வெப்சைட்டை யூஸ் பண்ணலாம். சரி, அடுத்ததாக ரியல் லைஃப் கம்பேரிசன் ஒன்று பார்த்துக்கிறோம். வேர்ட்ப்ரெஸ்ஸையும் அடுத்த பிளாட்ஃபார்மை பற்றி இதில் கம்பேர் பண்ணினோம்னா, வேர்ட்ப்ரெஸ்ன்றது உங்களோட சொந்த நேரத்தில் உள்ள சொந்தமாக நீங்கள் ஓன் பண்ணுற ஒரு ஊடு மாதிரி. சேம் டைம் அடுத்த பிளாட்ஃபார்மில் வெப்சைட் பில்டர்ஸில் யூஸ் பண்ணுறது நீங்கள் ரெண்டிங்க்கு இருக்கிற மாதிரி. வெப்சைட் உங்கள்ட்ட தான் இருந்தாலும் நீங்கள் கம்ப்ளீட் ஓனர்ஷிப் எடுக்கலாம். ரெண்டாவதாக சேஞ்சஸை பொறுத்த வரைக்கும் வேர்ட்ப்ரெஸ்ஸில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வேண்டிய சேஞ்சஸ் செஞ்சு கொள்ளலும். கோடிங் தெரிஞ்சிருந்தாண்டா இன்னும் எக்ஸ்ட்ராவாக இன்னும் நிறைய விஷயங்களுக்கு டெப்த்தாக போகலும். வெப்சைட் பில்டர்ஸை பொறுத்த வரைக்கும் லிமிட்டடாக தான் எல்லா சேஞ்சஸையும் பண்ணலும். மூணாவதாக வேர்ட்ப்ரெஸ்ஸில் உங்களுக்கு நல்லாவே ஃப்ரீடம் இருக்கும். உங்களோட வெப்சைட் என்பதால் தாராளமாக உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சு கொள்றதுக்கு ஏழுமைக்கும் கம்பேர் டு வெப்சைட் பில்டர்ஸ். இந்த வெப்சைட் பில்டர்ஸில் எல்லாம் ஈஸியாகிக்கும், நிறைய விஷயங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுப்பாங்க. முக்கியமாக பேமெண்ட் பண்ணினா தான் அதுக்கு அடுத்த ஆப்ஷனுக்கு போகலும் அப்படின்ற மாதிரி பெய்ட் சப்ஸ்கிரிப்ஷன் கேட்டு உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஓவராலாக உங்களுக்கு இப்போ வெப்சைட் பில்டர்ஸுக்கும் ஏன் வேர்ட்ப்ரெஸ்ஸை நாங்கள் சூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்கும் ஒரு ஐடியா கிடைச்சிக்கும். இதை விடவும் சந்தோஷமான ஒரு விஷயம் என்னென்னா, சில AI ஃபீச்சர்ஸ் மூலமாக வெப்சைட்டை இன்னும் வேர்ட்ப்ரெஸ்ஸில் உள்ள வெப்சைட்டை இன்னும் சிம்பிளாக கிரியேட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இப்போ தொடர்ந்து வந்து கொண்டிருக்குது. அப்போ நாங்கள் வேர்ட்ப்ரெஸ்ஸை படித்தோம்னா அடுத்த AI வெப்சைட் பில்டர்ஸை விடவும் வேர்ட்ப்ரெஸ்ஸில் இன்னும் ஃப்ளெக்சிபிளான, இன்னும் சிம்பிளான அவுட்புட்ஸ் எடுக்கவும் வெப்சைட்டை கிரியேட் பண்ணவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு சிம்பிள் ஐடியா வந்து வை WordPress இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற விஷயத்துல. ஓகே, இந்த டூலை பத்தி தான் நாங்க இன்னும் டெப்தா ஒரு பிகினரா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய எல்லா விஷயத்தையுமே தொடர்ந்து பார்க்க போறோம். அடுத்த வீடியோல திரும்பவும் மீட் பண்றேன். தேங்க்யூ.